வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஆரோக்கியம்னு சொன்னதும் நம்ம மனசுக்கு என்ன வருது? மாத்திரை, மருந்து, டாக்டர் இதுதானே. ஆனா நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த மருந்து இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம உடம்போட அந்த சூப்பர் பவரை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். மருந்துன்னு சொன்னா உங்க மனசுல என்னெல்லாம் வருது? மாத்திரை, டானிக், ஊசி இதுதானே? ஆமா, இதுதான் நமக்கு ரொம்ப பழக்கமான, நாம எப்பவும் பாக்குற மருந்துகள். ஆனா இப்போ அந்த பழக்கமான எண்ணங்களை எல்லாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா நாம பார்க்க போறது ஒரு புதுவிதமான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மருந்து. அது வேற எதுவுமே இல்ல, நம்மளோட தசை. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான், நம்ம மசில்ஸ். இதுதாங்க இன்னைக்கு நம்மளோட முக்கியமான பாயிண்ட். சயின்ஸும் இததான் சொல்லுது. நம்ம தசை தான் நம்ம உடலோட மெட்டபாலிசத்தை, அதாவது நம்ம உடல் சக்தியை எப்படி பயன்படுத்துதுங்கிற விஷயத்த சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மருந்து. இது வெறும் அழகுக்காக இல்ல, அசைக்க முடியாத ஆரோக்கியத்துக்காக. நிறைய பேர் மனசுல ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், இந்த நிலைமையில போய் எப்படி எக்ஸசைஸ் பண்றதுன்னு கேட்பாங்க. ஆனா வாங்க, இந்த விஷயத்த நாம கொஞ்சம் தலைகீழா யோசிச்சு பார்ப்போம். நீங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க பலவீனமா இருக்கிறது தான். உங்க உடம்புல வலிமை இருந்துச்சுன்னா நோய்க்கு அங்கே இடமே இல்ல. சரி, தசை ஒரு மருந்துன்னு சொல்லியாச்சு. ஆனா அது எப்படி வேலை செய்யுது? அது ஏன் நம்ம ஆரோக்கியத்துக்கு அவ்ளோ முக்கியம்? வாங்க, ரொம்ப சிம்பிளான சில உதாரணங்கள் மூலமா இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல நம்ம உடம்ப ஒரு வண்டி இன்ஜின் மாதிரி கற்பனை பண்ணிப்போம். நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சர்க்கரை, அதாவது குளுக்கோஸ் தான் அந்த இன்ஜினுக்கு பெட்ரோல் மாதிரி. உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஜின் இருந்தா அது கொஞ்சமா தான் பெட்ரோலை யூஸ் பண்ணும். ஆனா உங்க உடம்புல தசை நிறைய இருந்தா அது ஒரு பெரிய பவர்ஃபுல் இன்ஜின் மாதிரி. அது ரத்தத்துல இருக்கிற சர்க்கரைய வேக வேகமா உறிஞ்சி எரிச்சிடும். இதனால என்னாகும்? உங்க சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கும், டயபிட்டிஸ் வர்ற ரிஸ்க்கும் நல்லாவே குறையும். அடுத்து ரெண்டாவது உதாரணம், உங்க தசைய ஒரு கார்ல இருக்கிற ஏர்பேக் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம திடீர்னு தடுக்கி விழுந்தா என்னாகும்? நம்ம எலும்புகள் உடையாம பாதுகாக்கிற முதல் கவசமே நம்ம தசைகள் தான். அது ஒரு மெத்த மாதிரி இருந்து பெரிய காயங்கள் எதுவும் ஆகாம நம்மள காப்பாத்தும். மூணாவதா, உங்க தசைய உங்க ஹெல்த்துக்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? நமக்கு உடம்பு முடியாம போகும்போது நோயை எதிர்த்து போராட நம்ம உடம்புக்கு புரோட்டீன் தேவைப்படும். அப்ப நம்ம பாடி என்ன பண்ணும் தெரியுமா? இந்த தசைகள்ல சேமிச்சு வச்சிருக்கிற புரோட்டீனை எடுத்து பயன்படுத்தும். இது நம்ம ஹெல்த்துக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், நான் டெய்லி வாக்கிங் போறேனே, அது பத்தாதான்னு. வாக்கிங் உங்க ஹார்ட்டுக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வாக்கிங் உங்க தசைகளை பில்டு பண்ணாது. தசைகளை வலுப்படுத்தவும் உருவாக்கவும் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஞ்சுதான் ஆகணும். ஓகே, இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை எப்படி ஆரம்பிக்கிறது? இதுக்காக ஜிம்முக்கு போகணுமா? நிறைய காசு செலவு பண்ணி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணுமா? அந்த கவலையே வேண்டாம். உங்க வீட்லயே எந்த ஒரு கருவியும் இல்லாம செய்யக்கூடிய 3 சிம்பிளான பயிற்சிகளை இப்ப நாம பார்க்கலாம். முதல் பயிற்சி சேர் ஸ்குவாட்ஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல உறுதியான சேர்ல உட்காருங்க. இப்போ கைகளை எங்கேயும் ஊன்றாம மெதுவா எழுந்து நில்லுங்க. அப்புறம் அப்படியே உங்க முழு கண்ட்ரோலோட மெதுவா திரும்ப உட்காருங்க. முக்கியமா தொப்புன்னு வேகமா உட்கார்ந்துராதீங்க, மெதுவா செய்யணும். இந்த பயிற்சியோட பெனிஃபிட் என்ன தெரியுமா? இது நம்ம டெய்லி லைஃப்ல செய்யற முக்கியமான வேலைகளுக்கு பவர் கொடுக்குது. ஒரு கார்ல இருந்து இறங்குறது, கீழே உட்காந்துட்டு எழுந்து நிக்கிறது, டாய்லெட் யூஸ் பண்றது, இது எல்லாத்துக்கும் தேவையான அடிப்படை வலிமைய இந்த ஒரே பயிற்சி கொடுக்கும். ரெண்டாவது பயிற்சி வால் புஷ்அப்ஸ். இதுவும் ரொம்ப ஈஸி. ஒரு சுவத்துல இருந்து ஒரு 2 அடி தள்ளி நின்னுக்கோங்க. உங்க கைகளை சுவத்துல வச்சு உங்க மூக்கு சுவரை தொடுற அளவுக்கு உடம்பு முன்னாடி கொண்டு போங்க. அப்புறம் கைகளால சுவரை மெதுவா தள்ளி பழைய பொசிஷனுக்கு வாங்க. இந்த பயிற்சி உங்க அப்பர் பாடிக்கு, அதாவது செஸ்ட், ஷோல்டர், கை மசில்ஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதனால டெய்லி லைஃப்ல ஒரு பொருளை தள்ளுறதுக்கும் தூக்குறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவது பயிற்சி க்ளூட் பிரிட்ஜ். தரையில மல்லாக்க படுத்துக்கிட்டு உங்க முட்டிய மடக்கி பாதத்தை தரையில வச்சுக்கோங்க. இப்போ உங்க இடுப்பை மட்டும் ஒரு பாலை மாதிரி மேல தூக்குங்க. ஒரு 2 செகண்ட் அப்படி ஹோல்டு பண்ணிட்டு அப்புறம் மெதுவா பழையபடி கீழே கொண்டு வாங்க. இது ரொம்பவே ஒரு சூப்பரான பயிற்சி. இது உங்க க்ளூட்ஸ், அதாவது பின்பக்க தசை, அப்புறம் கீழ் முதுகு தசைகளை நல்லா பலப்படுத்தும். இதனால பேக் பெயினால கஷ்டப்படுற நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும்.
சரி, இந்த 3 பயிற்சிகளையும் எப்படி ஒரு பிளான் போட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்றதை விட கரெக்டா தொடர்ந்து செய்யறது தான் முக்கியம். இன்டென்சிட்டியை விட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நாம ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் செய்யும்போது நம்ம மசில் ஃபைபர்ஸ்ல குட்டி குட்டியா கிழிவுகள் ஏற்படும். இத மைக்ரோ டியர்ஸ்னு சொல்லுவாங்க. இத கேட்டு பயப்படாதீங்க, இது ஒரு நல்ல விஷயம்தான். நாம ரெஸ்ட் எடுக்கும்போது தான் நம்ம பாடி இந்த கிழிவுகளை சரி செஞ்சு மசில முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அதனால தான் பயிற்சிக்கு நடுவுல ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோ பாருங்க, உங்களுக்காக ஒரு சிம்பிளான வீக்லி பிளான். நீங்க பாக்குற மாதிரி வாரத்துல 2 நாள் தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்ய போறீங்க. திங்கக்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை. மத்த நாட்கள்ல சும்மா ஒரு சின்ன வாக்கிங் போகலாம், இல்லனா முழுசா ரெஸ்ட் எடுக்கலாம். இது எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? உங்க லைஃப் ஸ்டைல தலைகீழா மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷனை முடிக்க உங்களுக்கு எவ்வளோ நேரமாகும்னு நினைக்கிறீங்க? 1 மணி நேரமா? இல்லவே இல்ல, வெறும் 20 நிமிஷம். ஆமாங்க, வாரத்துக்கு 2 தடவை, ஒரு தடவைக்கு 20 நிமிஷம் மட்டும் போதும். இதுதான் உங்க எதிர்கால ஆரோக்கியத்துக்காக நீங்க செய்ய போற ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்யறதால நமக்கு கிடைக்க போற உண்மையான ரிசல்ட் என்ன? வெறும் உடம்பு நல்லா இருக்கிறது மட்டும்தானா? இல்ல, அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு கிடைக்க போகுது. அதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரம்னா என்ன? அது உங்க பேரம்பேத்திகளை மனசு சந்தோஷமா தூக்கி கொஞ்சிறது. கடைக்கு போயிட்டு உங்க மளிகை பொருட்களை யார் உதவியும் இல்லாம நீங்களே தூக்கிட்டு வர்றது. 70 வயசானாலும் சரி, யாருடைய உதவியும் இல்லாம நம்ம வேலையை நாமளே பாத்துக்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா, கடைசி வரைக்கும் சுயமரியாதையோட சுதந்திரமா நம்ம வாழ்க்கைய வாழ்றது. ஒரு முக்கியமான விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம செய்யற இந்த பயிற்சி 6 பேக் வைக்கிறதுக்காக இல்ல. இது நம்ம வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் மத்தவங்கள நம்பி இல்லாம நம்ம சுதந்திரத்துக்காக நாம பண்றது. இப்போ உங்க கையில ஒரு தெளிவான பிளான் இருக்கு. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஏன் செய்யணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. உங்க எதிர்கால சுதந்திரத்துக்கான இந்த ஃபவுண்டேஷனை இன்னிக்கே போட நீங்க ரெடியா? அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.